வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சரஸ்வதி பூஜை ஸ்பெஷலோட வந்திருக்கிறேன். இந்த சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சரஸ்வதி பூஜைக்கு தேவையான ஸ்பெஷலுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபியூ ரெசிபீஸ் இந்த ஒரு வீடியோவில் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் பொங்கல். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 3.5 கப் தண்ணி இருக்குது. எல்லாட்டிக்கு 875 ml வருது. இப்போ இதில் விட்டு கொதிக்க விடுவோம். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து ஹை ஹீட்டில் விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் நல்லா தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்படி கொதிச்சு கொண்டு வந்த பிறகு ஸோ இதில் வந்து சிவப்பு பச்சை அரிசி இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 185 கிராம் வருது. இதை நான் கழுவி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிச்ச அப்புறம் இதை போடுங்க. இதில் வந்து வறுத்த பயர் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 13 கிராம் வருது. நான் இதை கழுவி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 4 ஏலக்காய் வந்து நான் வந்து உடைச்சி வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் இப்போ போடுறேன்னா போடுங்க. ஆனால் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும் இந்த பொங்கல். ஸோ இதில் 4 ஏலக்காய் இதில் நான் போடுறேன். இதில் வந்து உப்பு இருக்குது. இந்த இனிப்பை காட்டுறது தான் நான் உப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 95% இதை அவிய விடுவோம். ஸோ இப்போ 10 நிமிஷமாக இதில் இருந்து அவிஞ்சோன்று இருக்குது. ஸோ எண்ணெய் அவியறதுக்கு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 13 நிமிஷமாக இதில் இந்த அவிஞ்சோன்னு இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் வத்திட்டுது. 95% தான் இது அவிஞ்சிருக்குது. இந்த ஒன்று எடுத்து பார்த்துட்டு இப்படி விரலில் வச்சு நசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 95% தான் அவிஞ்சிருக்குது. ஸோ இந்த 95% அவிஞ்ச பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் கலந்து இருக்குது. 250 ml எல்லாத்துக்கும் 1 கப் வருது. இப்போ இதில் விடுங்க. 95% அவிஞ்சபடியாக நான் தேங்காய் பால் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் விட்டுருக்கேன். விட்ட பிறகு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். இதில் 1/4 கப் எல்லாத்துக்கு 60 ml தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அவிய விடுவோம். ஸோ அப்புறம் 8 நிமிஷமாக இதில் அவிஞ்சோன்னு இருக்குது. ஸோ அந்த 8 நிமிஷத்துக்கு எடுத்து பாருங்க. அவிஞ்சிட்டு தாண்டு அவியாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. பட் எனக்கு வந்து அவிஞ்சிட்டுது. இந்த நல்லா அவிஞ்சிட்டுது. இப்படி அவிஞ்ச அப்புறம் 13 கிராம் கஜு நட்ஸ் இருக்குது. இந்த கஜு நட்ஸை போடுங்க. இதில் வந்து 13 கிராம் ரேசன்ஸ் இருக்குது, முந்திரி வத்தல். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சர்க்கரை இருக்குது. 50 கிராம் எடுத்து நான் சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு அப்போ கரையிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 50 கிராம் சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரை இதில் போடுங்க. இதில் வந்து கற்கண்டு இருக்குது. 25 கிராம் கற்கண்டு இருக்குது. கற்கண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கற்கண்டையும் இதில் போடுங்க. உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 1ஆம் பால் கட்டி பால் இருக்குது. 1/4 கப் எல்லாத்துக்கு 60 ml வருது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோவுக்கும் இடையில விட்டுருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் இன்னொரு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு இதை விட நல்ல இறுக்கமாக வேணும்னு சொன்னால் இன்னொரு 2 இல்லை 3 நிமிஷம் விடுங்க. ஆனால் இப்படியே நிப்பாட்டி வச்சிங்கன்னு சொன்னால் இறுகி வரும். ஸோ இந்த இருக்குது இந்த பொங்கல் செய்து முடிஞ்சுது. ஸோ மற்றது வந்து உங்களுக்கு அந்த கஜுவும் ப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் 2ஆம் பால் போடைக்கே இதை போட்டு அவிய விடலாம். பட் நான் வந்து 2ஆம் பால் போட்டு அவிஞ்ச அப்புறம் தான் போட்டு நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இருக்குது இந்த பொங்கல் வந்து செய்து முடிஞ்சுது. ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயும் இதில் விடுங்க. விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு வடிக்கணும். ஸோ இந்த கடுகு இப்படி வடித்து கொண்டு வரைக்கும் இதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எல்லாட்டிக்கு 105 கிராம் வருது. வெங்காயம் சுவத்த வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு என்னட்டே இல்லை. ஸோ இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. ஸோ வெங்காயம் வந்து நான் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு குறைய வேணும்னா நீங்கள் குறைய போடுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3-3.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது வந்து கொஞ்சம் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொறி வரையும் இதை வதங்கிடும். ஸோ இன்னொரு மேபி 2 அல்ல 3 மினிட்ஸ் வந்து வதங்க விடணும். இன்னொரு 2 நிமிஷம். ஸோ டோட்டலி வந்து 4 நிமிஷமாக இது வதங்கி கொண்டு இருக்குது. இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க இதில் 8 சின்ன காஞ்ச மிளகாய் வந்து பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இன்னொரு 2 நிமிஷம் ஆகிட்டு இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி வந்த பிறகு இதை விட உங்களுக்கு வதங்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. இதில் வந்து 1 கப் இல்லாட்டிக்கு 200 கிராம் கருப்பு கொண்டல் கடலை இருக்குது. இதை எடுத்து நான் 6 மணித்தியாலம் நனைய வச்சு கழுவி அதை அவிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. அந்த உப்பு இருக்குது. நான் ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் கடலை அவிச்சினான். ஸோ நீங்கள் பார்த்து போடுங்க. பட் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் எடுத்து நான் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன் பைட் சைஸ் பீஸு. இதில் வந்து 30 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட சேருங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கடலையை போட்ட அப்புறம் கிண நேரம் வைக்காதீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கடலை அவிச்சு வாரது. கிண நேரம் எண்ணெயில் விட்டிங்கன்னு சொன்னால் முறுகிரும், டேஸ்ட் இருக்காது. பட் உங்களுக்கு அந்த டேஸ்ட் விருப்பம்னா நீங்கள் செய்யுங்க. பட் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதால் வந்து நான் கடலையை போட்டு உப்பும் போட்டு இந்த தேங்காய் சட்டும் போட்ட அப்புறம் நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். கருப்பு கொண்டல் கடலை செய்து முடிஞ்சுது. இந்த இருக்குது 1 கப் அவல் எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது. அவல் வெள்ளை அவல் இந்த இருக்குது. இதை இந்த பிரமாண டிஷ்ஷில் போட்டுட்டு இதை கழுவி எடுப்பேன். ஸோ பச்சை தண்ணியால் தான் இதை கழுவி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கழுவி இருக்கேன். இதை தெளிச்செடுப்பேன். ஸோ தெளிச்சுட்டு இன்னொருக்கா கழுவுவோம். இந்த இருக்குது நான் 2 தரம் கழுவி இருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இதை கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம் தண்ணி ஒன்றும் இல்லாமல். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா புளிஞ்செடுக்க போகிறோம். ஒரு தண்ணியும் இல்லாமல் புளிஞ்செடுங்கோ. ஸோ இந்த இருக்குது இதை நான் நல்லா புளிஞ்சு எடுத்திருக்கேன். புளிஞ்சு எடுத்த பிறகு புளிஞ்சு வச்ச அவளுக்கு வந்து இதில் நான் 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் லைட்லியாக போட்டால் காணும். இதில் வந்து 1/2 கப் தேங்காய் பூ இல்லாட்டி 45 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து நான் கித்தூல் பெனங்கட்டி போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். 13 கிராம் வருது. கித்தூல் பெனங்கட்டி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து சர்க்கரை போடுங்க. இதில் வந்து 13 கிராம் கித்தூல் பெனங்கட்டி எடுத்து நான் சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து நான் கற்கண்டு 13 கிராம் இருக்குது. நான் இடிச்சாப்புறம் தான் 13 கிராம் எடுத்தினான். ஸோ அந்த நான் முழு கற்கண்டு எடுத்து இந்த நறுவலாக இடிச்சிருக்கிறேன். இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது நறுவலாக. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அவல் வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ உங்களோட இனிப்பு பாருங்க. இனிப்பு காணாடி நீங்கள் சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த சரஸ்வதி பூஜைக்கு செய்கிற சின்ன ஐட்டம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்று மகள் இருக்கிற அவரோட சரியான கஷ்டம் நிறைய ஐட்டம் செய்யறதுக்கு. அவல் செய்திருக்கிறேன், பொங்கல் செய்திருக்கிறேன், பருப்பு கொண்டல் கடலை சுண்டல் செய்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து கற்கண்டு வச்சிருக்கேன். இனிப்பாக இருக்கிறதுக்கு வந்து சரஸ்வதி பூஜைக்கு செய்கிற ஸ்பெஷல் முடிஞ்சுது. இந்த இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.